குற்ற உணர்வு குற்ற உணர்வு என்ன குற்றம், என்ன உணர்வு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எனக்கு தெரியுது. குற்ற உணர்வு எனக்கும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. குற்ற உணர்வு எதுக்கு இந்த குற்ற உணர்வு? எதுக்கு நமக்கு அது? எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கு குற்ற உணர்வு. எல்லா விஷயத்துலையும் குற்ற உணர்வு. யாரும் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா அந்த குற்ற உணர்வு, அவங்கள நம்ம இவ்வளோ அவமானப்படுத்தணுமே, இவ்வளோ கஷ்டப்படுத்தணுமே, நமக்கு நல்லது செய்கிறாங்களே அப்படின்ற குற்ற உணர்வு. அப்புறம் என் வாத்தியார் எனக்கு இவ்வளோ பாடம் நடத்தினாரு, பாடம் கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு எந்த நன்மையும் நான் செய்யலையே அப்படின்ற குற்ற உணர்வு. அம்மா அப்பா எனக்கு பூமி பிறந்ததுலேருந்து இவ்வளோ செஞ்சுருக்காங்களே, அவங்களுக்கு நான் ஒன்றுமே செய்யலையே, குற்ற உணர்வு. ஓகே, குற்ற உணர்வு. அதை பற்றி தான் ரொம்ப பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். குற்ற உணர்வு. இந்த உலகத்துக்கு நான் செய்ய வேண்டியது, நான் கொடுக்க வேண்டியது கடனா? ஒன்றும் இல்லை. இந்த உலகம் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, கடன் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு, இந்த உலகம் எனக்கு கொடுக்கறதுக்கு கடன் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஆனால் நான் செய்கிறதுக்கு நிறையா இருக்குது. இந்த உலகத்துக்கு நான் செய்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இது என்னோட கடமை அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. பாருங்களேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இதை செய்ய எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் எடுக்கிறேன். இது செய்யாமல் போயிட்டா பெரிய தப்பாயிருமே, குற்றமாயிருமே, அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற குற்ற உணர்வு எனக்கு வராது. ஓகே, அதே மாதிரி யாரோ ஒரு ஆள் எனக்கு வந்து நன்மை செஞ்சுட்டாங்க. அவங்க யாருன்னு தெரியும், திடீர்னு அவங்கள பார்த்து முறைச்சிருப்பேன், அவங்கள பற்றி மட்டமாக பேசியிருப்பேன், அவங்கள பற்றி நெகட்டிவாக ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு நன்மைக்கு மேல் நன்மை செய்கிறாங்க அப்படின்ற போது அந்த குற்ற உணர்வு எனக்கு வரக்கூடாது. அவங்க வந்து அது செய்கிறாங்கன்னா அது அவங்க செய்யலை, அவங்க மூலியமாக ஏதோ ஒரு சக்திகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதோ செஞ்சுருக்கலாம், அது கடன் இல்லை. குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. அது கடன், அவங்க செஞ்சு ஆகணும் அப்படின்ற குற்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பிடிச்சி செய்கிறது, பிடிச்சி விரும்பி செய்கிறது. ஏன் அம்மா அப்பா அவங்கள பெற்றாங்க, வளர்த்தாங்க, சுமந்தாங்க, படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, காடி வாங்கி கொடுத்தாங்க, அது வாங்கி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. அது வந்து அவங்க கடன் இல்லை, அவங்க செய்ய வேண்டிய கடன் இல்லை. அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்குமோ சில பேருக்கு. ஆனால் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க, அந்த குற்ற உணர்வோடு செய்கிறாங்களோ. எங்கள் அம்மா அப்பா எனக்கு செஞ்சுருக்காங்க, என் பிள்ளைங்க நான் விட்டுறக்கூடாது, நானும் செஞ்சாகணும், இது கடமை, கடன். இது செய்யலைன்னா எனக்கு பெரிய குற்றமாக தோணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அனாதையாக பிறக்கிறாங்க. நிறைய பேருக்கு அம்மா அப்பா இல்லை, குடும்பம் இல்லை. அவங்க எந்த கடனை குற்ற உணர்வாக நினச்சி செய்கிறது இல்லையே. ஓகே, அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. குற்ற உணர்வு பத்தாது, நானும் நிறைய செய்யணும் அப்படின்ற உணர்வு கூடாது. போதும், நான் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்ற உணர்வு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போதும் நான் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்காது. இது கடமை அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஓகே, இது கடமை நினைக்க மாட்டீங்க.
கடமை இல்ல. உங்களுக்கு பிடிச்சு செய்றீங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்சு செய்றீங்க. ஓகே. அதே மாரி நீங்க ஒரு ஆண் மகன், உங்க மனைவி, நீங்க கட்டுன மனைவி வந்து உங்களுக்கு நீங்க உங்க மனைவிய எவ்வளவோ திட்டியிருக்கலாம், ஏசியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம். ஆனா அவங்க வந்து உங்களுக்காக ரொம்ப பாடுபடுறாங்க. திடீர்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு நீங்க தூங்கும்போது யோசிப்பீங்க. இவ்ளோ காயப்படுத்தணுமே நம்ம மனைவிய. இது மனைவிய இவ்ளோ கஷ்டப்படுத்தணுமே. நமக்கு நன்மையே செய்றாங்களே. ஏன்? ஏன் நினைக்கிறீங்க? குற்ற உணர்வு இல்ல. உங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்க ஹஸ்பண்ட்றனால அவங்க புருஷன்ற காரணத்துக்காக அவங்க செய்றது கிடையாது. மேபி சில பேர் அது செய்யலாம். ஓகே. என்ன பண்றது? விதி. கல்யாணம் பண்ண புருஷனா போயிட்டான். ஆனா சில பேர், எல்லா பெண்களையும் சொல்ல, சில பெண்கள் தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். 50 கேரட்டும், அப்போ 50 கேரட்டும். எவ்வளோ காயப்படுத்தினாலும், எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளோ துன்பப்படுத்தினாலும், அவங்க நம்மளை சிறப்பா கவனிப்பாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு கிடைக்காம போயிருக்கு. ஸோ, அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கும். அதே மாரி பெண்கள், பெண்கள் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்கே போறீங்க? எந்திச்சு போகாதீங்க. உட்காருங்க. பேசுறதுக்கு நெறையா இருக்கு. குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. உங்க ஹஸ்பண்ட் நீங்க எவ்வளோ காயப்படுத்தியும், எவ்வளோ கஷ்டப்படுத்தியும், எவ்வளோ பாரங்கள் அவர் குடுத்திருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு ரோஜா பூ வாங்கி குடுக்குறாரு. காலைல நீங்க அவள ஏசியிருக்கலாம், முறைச்சிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம். சாயங்காலம் வரும்போது உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ரோஜா பூ. உங்களுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்து தர்றாரு. இல்ல உங்களுக்கு ஒரு மோதிரம், ஒரு தோடு தங்கத்தில வாங்கிட்டு வந்து தர்றாரு. ஏன் தெரியுமா? குற்ற உணர்வு கிடையாது. ஓகே. என் பொண்டாட்டி என் மேல கோவமா இருக்காங்க. அவங்களுக்கு நான் இதெல்லாம் வாங்கி குடுத்தா தான் அவங்க கோவத்த கட்டுப்படுத்துவேன். அது எல்லாரும் இல்ல. நடக்குது. சில பேர் செய்றாங்க. பூஜை பண்றதுக்காக. பூஜை அதாவது அவங்கள அவங்கள மனச ஆறுதல் பண்றதுக்காக எல்லாம் செய்வாங்க. ரொம்ப பேர் அதுக்காக செய்றதில்ல. ரொம்ப பேரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்க உங்க மனைவி மேல அவங்க உயிரே வச்சிருப்பாங்க. ஓகே. பெண்கள் உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால செய்றாங்க. அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு கிடையாது. குற்ற உணர்வு அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த குற்ற உணர்வு ரொம்ப பேருக்கு இருக்கு. அப்படியே ரோட்ல காடி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிரேக் டவுன். காடி நின்றுச்சு. ஓகே. யாருன்னே தெரியாது. ஒரு ஆள் வந்து உங்கள உதச்சி நான் காட தள்ளி ஓரமா தான் எடுத்து வைப்போம். உதவி செஞ்சு காடுல தள்ளி வைக்க ஓரமா வச்சு, உங்களுக்கு அந்த மெக்கானிக்லாம் கால் பண்ணி நெறைய உதவி செய்றாரு. அவன் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். யாருன்னே தெரியாது இந்த ஆள் ஏன் வந்து எனக்கு இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அதுக்கு நான் தகுதியானவனா? அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு நான் தகுதியானவனா? இல்ல. அவர் ஏன் செய்றாரு? உங்க மேல பாசமா? அவருக்கு பிடிச்சிருக்கு. மத்தவங்களுக்கு உதவி செய்ய அவருக்கு பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரக்கூடாது அதுல. ஓகே. சந்தோஷமா, பெருமையா எடுத்துக்கங்க. எனக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கங்க. யாருன்னே தெரியாது வந்து எனக்கு எல்லாம் உதவி செய்றாரு. காடி தள்ளி ஓரமா வைக்கிறாரு. மெக்கானிக்க கூப்பிடுறாரு. ஒர்க் ஷாப்புக்கு போறாரு. அதெல்லாம் உதவி காடி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற வரைக்கும், கடைசி வரைக்கும் உதவி செய்றாரு. ஏன்? அவருக்கு பிடிச்சிருக்கு அத செய்ய. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அத வர சந்தோஷம். அதுல வர சந்தோஷம். நெறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்ம அந்த மாரி ஆளுங்கள நம்ப பார்க்கலன்னா, அது நமக்கு அந்த குற்ற உணர்வு வரக்கூடாது. நம்ம பார்க்கலன்னா, அத மேபி எதிர்காலத்தில நீங்க பார்க்கலாம். ஓகே. அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இந்த 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 வயசுல நான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இந்த வயசுல இதெல்லாம் முடிச்சிருக்கணும். இந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஓகே. அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இந்த வயசுக்குள்ளேயே நான் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். இந்த வயசுக்குள்ள இந்த இந்த படிப்புல முடிச்சிருக்கணும். இந்த வயசுக்குள்ள நான் இந்த வியாபாரத்த ஆரம்பிச்சிருக்கணும். இந்த வயசுக்குள்ள நான் அந்த கல்யாணத்த பண்ணியிருக்கணும். அது நடக்கும்போது நடக்கும். அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இந்த வயசுக்குள்ள இத நடத்தியிருக்கணும், செஞ்சிருக்கணும். ஓகே. என் பிள்ளைங்கள இப்படிலாம் நான் வளர்த்துருக்கணும். இப்படிலாம் நான் ஆ கொண்டு வந்திருக்கணும். அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஓகே. அவங்க எப்படி வளர்றாங்களோ, அவங்க தான் அப்படி தான் வளருவாங்க. ஸோ, இந்த காடி வாங்கினதுக்கு நான் அந்த காடி வாங்கியிருக்கலாம். ச்சே! தப்பு பண்ணிட்டோமே! இவ்ளோ செலவு பண்ணேன். 10,000 20,000 டவுன் பேமெண்ட் கட்டினேனே. அந்த காடி வாங்கிக்கலாம். அந்த காடி தானே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இந்த காடி தான் உங்களுக்கு இருக்கு.
வந்திருக்குன்னா சந்தோஷமா அத எடுத்துக்கங்க. சந்தோஷமா எடுத்துக்கலாம். சந்தோஷப்படணும். நமக்கு இது வந்திருக்கு. ஓகே. இதுதான் நமக்கு இந்த பிரபஞ்சம் குடுத்துருக்கு. சந்தோஷமா எடுத்துக்கணும். அந்த காடியோட இந்த காடி எவ்வளோ பெட்டரா இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த டீ ஷர்ட் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இது புது டீ ஷர்ட். புதுசு. நல்லா இருக்கா? ஓகே. டீ ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால போட்டிருக்கேன். ஓகே. அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டீ ஷர்ட்டு நல்லா எடுப்பா இருக்குடா எனக்கு. பிடிச்சிருக்காக போட்டிருக்கேன். அதில எந்த குற்ற உணர்வும் கிடையாது. இந்த டீ ஷர்ட் போட்டு வந்துட்டேனே. இந்த டீ ஷர்ட் போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னா, அந்த குற்ற உணர்வு கிடையாது. இந்த டீ ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் போட்டிருக்கேன். அந்த குற்ற உணர்வோட ரொம்ப பேர் பூமியில நடமாடிட்டு இருக்காங்க. குற்ற உணர்வு. எல்லாத்துலயுமே குற்ற உணர்வு, குற்ற உணர்வு, குற்ற உணர்வு. தீபாவளி வருது. திங்கட்கிழமை தீபாவளி. நான் இன்னும் சட்டை வாங்கலையே. இன்னும் ஒண்ணும் ரெடி பண்ணலையே. தீபாவளிக்கு எந்த ஏற்பாடும் செய்யலையே. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே என்ற குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அத வச்சு கொண்டாடுங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. சந்தோஷமா கொண்டாடணும். பிடிச்சு கொண்டாடணும். தீபாவளிய சிறப்பா நான் கொண்டாடுறேன். தீபாவளிய சிறப்பா சந்தோஷமா கொண்டாடுறேன். அப்படின்ற எண்ணத்தோடு மகிழ்ச்சியா, ஆனந்தமா கொண்டாடணும். ஓகே. அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஓகே. இந்த வேலைக்கு போகணும்னு தான் நெனச்சேன். ஆனா, எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சே. அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்ச வேலை அது. ஓகே. இப்போதைக்கு இந்த வேலைய செய்யுங்க. மேபி லேட்டர் ஆன் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். சரியா? ஓகே. இந்த விஷயத்த டிக்டாக் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா, வேற ஏதோ டிக்டாக் பண்ணி என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. குற்ற உணர்வோட நீங்க இருக்கக்கூடாது. மேபி வேற ஒரு டிக்டாக் பண்ணணும்னு உங்களுக்கு இருந்திருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, உங்க டிக்டாக் நெறைய பேர் பார்த்தாங்கன்னா, அதில ஏதாவது கன்டென்ட் போட்டு வைங்க. நல்ல விஷயமா அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ நான் எடுத்துருக்கலாமே. இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேனே. நல்லா யோசிச்சு நல்லா சிறப்பா இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இல்ல. இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கணும்னு இருக்கு. அதான் எடுக்கிறேன். ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு. பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கும். மத்தவங்கள தூக்கி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டுருக்கேன். பிடிச்சு தான் செய்றேன். ஓகே. குற்ற உணர்வோட செய்யல. அடுத்து ஆவணும். எடுக்க முடியாம போச்சே. நாள் ஓடிடுச்சே. ஓகே. 25 நாளா எடுக்கலையே. ரொம்ப நாளா ஆச்சே. மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அந்த குற்ற உணர்வு எனக்கு கிடையாது. ஜோக்கான ஒரு ஐடியா வரும். அப்ப நான் எடுப்பேன். ஓகே. கன்சிஸ்டன்சி அது முக்கியம். ரொம்ப முக்கியம். ஆனா, அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. எடுக்கலையே, தாமதம் ஆயிருச்சே. ஓகே. 25 நாளுக்கு முன்ன எப்படி போனனோ, அதே மாரி திரும்பி வந்திருக்கேன். ஓகே. 25 நாள் முன்னுக்கு எப்படி போனனோ, இது ரஜினி பட டயலாக் இல்ல. கபாலி பட டயலாக் இல்ல. இது வந்து என்னோட சொந்த டயலாக். உங்களுக்காக. 25 நாளுக்கு எப்படி போனனோ, அதே மாரி திரும்பி வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு அற்புதமான மெசேஜ் குடுக்க. ஓகே. இது உங்களுக்கு. ஓகே. எனக்கு, உங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும். உலகத்துல இருக்க எல்லாருக்கும். அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இப்ப அந்த வீடியோ எடுக்கும்போது நெறைய சத்தம்லாம் கேட்கும். சுத்தி பிள்ளைங்க சத்தம் கேட்கும். ஆ காடி சத்தம் கேட்கும். ஆ பக்கத்துல மஸ்ஜிதுக்கு ஓதுற சத்தம் கேட்கும். அந்த பக்கம் ஆளுங்க நடமாடுவாங்க. அது கேட்கும். குருவி சத்தம் கேட்கும். இந்த சத்தம்லாம் கேட்டாலும் பிரச்சனை இல்ல. அந்த வீடியோ எடுப்பேன். அந்த குற்ற உணர்வு எனக்கு கிடையாது. குற்ற உணர்வு ரொம்ப பேருக்கு இந்த குற்ற உணர்வு இருக்க. அதுலேருந்து நீங்க வெளிய ஆவணும். உங்க வீடியோவ கேட்டுட்டு இருக்கீங்களா? அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியாகணும். எது செஞ்சாலும் பிடிச்சு செய்யணும். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. சரியா? குற்ற உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. எல்லாமே நான் செய்றது மத்தவங்கள பாதிக்குமோ? நான் செய்றது மத்தவங்களுக்கு கஷ்டத்த குடுக்குமோ? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செய்யுங்க. கண்டிப்பா அது மத்தவங்களுக்கு கஷ்டத்த குடுக்காது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க மனசு சொல்லுது செய்யுங்கன்னு. அத நீங்க செய்றீங்க. கண்டிப்பா அது மத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்காது. ஸோ அந்த குற்ற உணர்வு
ஓகே. அது இருக்கக்கூடாது. சரியா? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா, இப்ப வேற பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது பூமியில? என்ன நடந்துட்டு இருக்கு என் வாழ்க்கையில? அப்படின்னு குற்றம் இருக்கக்கூடாது. இந்த பிஸ்னஸ் செய்யுங்க. செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் செய்யறதுக்கான நேரமும் வரும். ஓகே. நேரம் வரும்னா அதுக்குன்னு ஜோசியர்லாம் பார்த்துட்டு, ராசி பலன்லாம் பார்த்துட்டு காத்திருக்காதீங்க. நேரம் வரும்னா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சதையும் செய்யுங்க. ஓகே. ஒண்ணுமே செய்யாம இருக்காதீங்க. பிடிச்சதையும் செய்யுங்க. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதும் நல்லது தான். கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே செய்யாம இருங்க. கொஞ்ச நாளைக்கு ஒண்ணும் செய்யாம இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. சரியா? ஒண்ணுமே நீங்க செய்யாம இருக்கும்போது, உங்க ம் உங்க மனசுல குழப்பம் இருக்கும். ஒண்ணுமே செய்யாம உட்காந்துருப்பீங்க. குழப்பம் இருக்காது. தெளிவா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும், ஓகே இது செய்வோம். இது செய்வோம். இது செய்வோம். இது செய்வோம்னு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ குற்ற உணர்வு இல்லாம நீங்க செய்யணும். சரியா? நெறைய பேருக்கு அது இருக்கு. வேலைக்கு போறவங்க, பெரிய பெரிய பதவியில உள்ளவங்க, நாட்ட ஆள்ற தலைவர்கள், சினிமால நடிக்கிற செலிபிரிட்டீஸ், விளையாட்டு வீரர்கள், ஒலிம்பிக் வீரர்கள், ஓகே. அப்புறம் ஏன் நம்ம யோகிகள், சித்தர்கள், பெரிய பெரிய குருன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கு. இருக்கு. ஏன் யோகின்னு சொல்றாங்க, மத்தவங்களுக்கும் அறிவுரை சொல்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் குற்ற உணர்வு இருக்கு. மேல ஏரோப்ளேன் பறக்குது. அந்த ஏரோப்ளேன்ல உட்காந்து அந்த ஏரோப்ளேன் செலுத்திக்கிட்டு இருக்க அந்த பைலட்டுக்கு குற்ற உணர்வு இருக்கும். இருக்கும். ஆனா இப்ப இல்ல நினைக்கிறேன் அவரு. ஏன்னா அவர் தெளிவாயிட்டார். ஏன்னா என் வீடியோ கேட்குறாரு. என் வீடியோ கேட்குறாரு, ஆஹா! குற்ற உணர்வோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாளா. அந்த குற்ற உணர்வு வெளியாகும். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஓகே. இதை நான் செய்யலையே, இது செஞ்சிருக்கலாமே, அப்படி போச்சே, இது இப்படி போச்சே, இந்த குற்ற உணர்வு. ஓகே. ரொம்ப பேர் வந்து நிறைய ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. உன்னால தான், நீ பண்ண தப்பு தான். அதுக்காக நீங்க காலம் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருப்பீங்களா? இல்லையே. நீங்க செய்யணும்னு செஞ்சு ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு ஆகணும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போணும். அந்த குற்ற உணர்வோடே நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி போவீங்க? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போணும். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஓகே. அது ஒரு பாட்டு இருக்கு. ரஜினி படத்துல. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னா என்ன? அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வரி வரும். உன்னை பத்தி யாரு என்ன சொன்னா என்ன? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடு. நான் என்ன சொல்றேன்னா, அது ரஜினி சொன்னது சினிமால. நல்லா இருந்துச்சா? அப்புறம் ஓகே. நல்ல விஷயம் தான். ஆனா நான் சொல்றது என்னன்னா, அந்த காதுலயே வாங்காதீங்க. இந்த காதுலயே நீங்க வாங்கணும்னா, இந்த காதுல விட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்காது. ஓகே. பந்து இருக்கு பந்து. அதை தண்ணிக்குள்ள அமுக்கி அமுக்கி வச்சோன்னா அது வெளியே வருமா? அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணுமா? வெளியே வரணும். நீங்க பந்து மாதிரி இருக்க வேணாம். பந்து மாதிரி இருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கிடுவாங்க. நீங்க பந்து மாதிரி இருக்க வேணாம். நீங்க உங்களை மாதிரி இருங்க. ஓகே. தண்ணிக்குள்ள வச்சு அமுக்குனா நீங்க நீந்தி வந்துருவீங்க. நீந்தி வந்திருப்பீங்க. அவ்வளோ திறமைசாலி இருந்தீங்க. சரியா? பந்து வந்து தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கு மறுபடியும் வெளியே வந்துடும். ஆனால் நீங்கள் நீந்தி தண்ணியை உள்நீச்சல் அடித்து வந்துடுவீங்க. அவ்வளோ வேகமான ஆள் நீங்கள். அப்புறம் ஏன் அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு தேவையில்லையே? இவ்வளோ நாள் ஆரோக்கியத்தை பார்க்காம உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு குற்ற உணர்வு. இன்னும் லேட் ஆகல. இன்னமும் நீங்கள் அழகான ஒரு பூமியில் இருக்கீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிங்க. அந்த குற்ற உணவுலாம் தூக்கி ஓரமாக போட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக தூங்குங்க. நல்லா தூங்குங்க.
நல்லா நிறைய தண்ணி குடிங்க, அல்கலைன் வாட்டர் குடிங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க, ஓடுங்க, பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் செய்யுங்க. புற்றுணர்வ தூக்கி அப்படியே இந்த ஆலாம் புளோரா லோரி இருக்குல்ல, ஆலாம் புளோரா குப்பை எடுப்பாங்க லோரி, அதில் போட்டுருங்க. அங்கே கொண்டு போய் எரிச்சிருவாங்க குற்ற உணர்வுலாம். ஓகே, அங்கே போய் குற்ற உணர்வு எரிச்சிருவாங்க. நீங்கள் தூக்கி போட்டுருங்க, அவங்க போய் எரிச்சிருவாங்க. சரியா? ரொம்ப பேருக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் என்னென்னமோ சேட்டைலாம் பண்ணுவாங்க, நிறைய சேட்டைகள், நிறையா ஸ்கேம் பண்ணியிருக்கலாம். ஸ்கேம்னா சும்மா பொய் சொல்கிறது, மற்றவங்கள விளையாட்டுத்தனமான செயல்கள், பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, திருடுறது, அப்புறம் கிண்டல் பண்ணுறது, அப்புறம் மற்றவங்கள நையாண்டி பண்ணுறது, மற்றவங்கள குறைச்சி எடை போடுறது, சும்மா சும்மா சேட்டை சேட்டை சின்ன சின்ன சேட்டைகள் செஞ்சுருக்கலாம். அந்த குற்ற உணர்வு ரொம்ப பேருக்கு இருக்குது. ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், அப்படிலாம் பண்ணியிருக்கோம்லாம் பண்ணியிருக்க வேண்டாம இருக்கக்கூடாது. அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுலேருந்து வெளியாகிருங்க. பிடிச்சதெல்லாம் செய்யுங்க வாழ்க்கையில். ஓகே, வெரி ஷார்ட் லைஃப் அப்படின்றாங்க. ஆமாம், இருக்கலாம். ஆனால் அந்த ஷார்ட் லைஃப்பை நீங்கள் பெருசாக வாழுங்க. குற்ற உணர்வை தூக்கி ஓரமாக போட்டு சந்தோஷமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க, ஆனந்தமாக வாழுங்க. ஓகே, தீபாவளி வந்துச்சு, குற்ற உணர்வை தூக்கி போட்டு புது மனிதனா இந்த வினாடியிலேருந்து ஓகே, புது சட்டை வாங்கிட்டீங்க, புது வீடு வாங்கிட்டீங்க, தீபாவளிக்கு புது சட்டை வாங்கிட்டீங்க, புது வீடு வாங்கிட்டீங்க, புது காடி வாங்கிட்டீங்க, புது ஃபோனு வாங்கிட்டீங்க, புது கல்யாணம் பண்ணிட்டீங்க. புது கல்யாணம் இல்லை, குழப்படி ஆயிரும், வேணாம். இருக்கிற கல்யாணத்தில் சந்தோஷமாக இருங்க. புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு சொல்கிறேன், புது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, புதுசாக ஒரு பேக் வாங்கியிருக்கீங்க, புதுசாக ஒரு சப்பாத்தி வாங்கியிருக்கீங்க, புதுசாக ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கீங்க, புதுசாக ஒரு ஹேர் கட், இந்த குடுமையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, ஸ்டைலாக இருக்கும். குடுமையை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு ஹேர் கட், ஓகே, மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஸ்டைலாக, புதுசாக ஒரு ரிபன் கண்ணாடி ஸ்டைலாக, புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க. ஸோ சந்தோஷமாக அந்த குற்ற உணர்வு இல்லாமல், இதை முந்தியே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற குற்ற உணர்வு இல்லாமல் சந்தோஷமாக செய்யுங்க. அந்த குற்ற உணர்வான ரொம்ப பேர் வாழ்க்கையில் பின்தங்கியிருக்கு. அவங்க மனசு உடைஞ்சு போய் தவறான வழிக்கெல்லாம் போயிடுறாங்க. தவறான வழினா மேபி ஆல்கஹால், போதைப் பொருள், அப்புறம் சிகரெட் அடிக்கிறது, வேப்பு, 24 மணி நேரமும் குடி, போதை, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு வசிப்புத்தன்மை இல்லாமல் போயிடுது. வாழ்க்கை சீனு போயிடுது அவங்களுக்கு. அந்த குற்ற உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது வாழ்க்கை, சீனு போயிடுது. குற்ற உணவில் ஆரம்பித்து அவங்க வாழ்க்கை சீனாயிடுது. ஸோ அந்த குற்ற உணவு தூக்கி போட்டோன்னு வச்சுங்க, தூக்கி அப்படி தோண்டி போச்சுன்னு வச்சுங்க, அதான் ஆலாம் ஃப்ளோரா லூரியில் போட சொன்னாங்க, அவங்க கொண்டு போய் எரிச்சிடுவாங்க. குப்பை அடிக்கிற இடத்துல குற்ற உணர்வு எரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாயிரும். ஓகே, தெளிவாயிரும், உங்கள் சிந்தனை தெளிவாயிரும், மனசு தெளிவாயிரும், ரத்தம் நல்லா ஓட ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, என்சைட்டி இருக்காது, டென்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ குற்ற உணர்வு உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. சரியா? மனசு தெளிவாக வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மனசு தெளிவாக வச்சுக்கிங்க, எதுலையாக வச்சுங்க, அது எப்படி வச்சுக்கிறது? உங்களால் முடியுமா? தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மனசு கொஞ்சம் தெளிவாயிடும். நல்லா தியானம் பண்ணுங்க. கண்ணை ஒரு இடத்துல போய் அமைதியாக போய் உட்காந்து கண்ணை மூடி நல்லா மூச்சை ஒரு 5 தடவை இழுத்து, 5 தடவை போதும், மூச்சை இழுத்து அடக்கி ஒரு 5 தடவை கணக்கு வச்சுக்கோங்க. இழுத்து அடக்கி 5 தடவை கணக்கு பண்ணிக்கோங்க, அப்புறம் விட்டுருங்க. இன்னொரு தடவை இழுத்து அடக்கி 5 தடவை கணக்கு பண்ணுங்க, அப்புறம் விட்டுருங்க. இழுத்து அடக்கி
5 தடவை கணக்கு பண்ணுங்க. அப்புறம் விட்டுருங்க. இழுத்து அடக்கி 5 தடவை கணக்கு பண்ணுங்க. அப்புறம் விட்டுருங்க. இழுத்து மூச்சை அடக்கி 5 தடவை கணக்கு பண்ணா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து என்னென்ன உங்கள் எண்ணத்தில் என்னென்ன வருதோ வரட்டும். ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விடுங்க. இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச 10 நிமிஷம் பண்ணுங்க. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. காலையில் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்ன பண்ணலாம். சிறப்பு. காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணலாம். காலையில் எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு விடாதீங்க. காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் படுத்துருக்க கட்டிலேருந்து எழுந்தோன்னே கட்டில் மேலே உட்காந்து தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் போய் வேலையை செய்யுங்க. ஓகே, அப்படி செய்யலாம். ஏன் கோயிலெலாம் போய் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தியான குரூப்பில் தான் சேர்ந்து நீங்கள் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தனியாகவே செய்யலாம். இந்த மாதிரி அழகான இயற்கையான இடத்துல தியானம் செய்யலாம். ஓகே, நல்ல நன்மை அளிக்கும். ஓகே, சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து தியானம் செய்யலாம். நன்மை அளிக்கும். சரியா? ஸோ அந்த குற்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை அதுதான் சிறப்பான வாழ்க்கை. குற்ற உணர்வு சிந்தனை உங்கள் மனசில் இருந்த குற்ற உணர்வு எடுத்துட்டிங்கன்னா தெளிவாக உலகமே தெளிவாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காது. ஓகே, அதுதான் தகவல். இன்னைக்கு உள்ள தகவல் சிறப்பாக இருந்துச்சா? டிஷர்ட் நல்லா இருக்கு. என்ன தகவல் சிறப்பாக வச்சாங்க, டிஷர்ட் நல்லா இருக்குன்றீங்க. டிஷர்ட் நல்லா இருக்கு. நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. நல்ல இந்த வீடியோவில் மெசேஜ் நல்லா இருக்கா? இந்த தகவல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்றீங்களா? அப்போ ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஷேர் பண்ணுங்கள். லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுங்கள். சரியா? குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள். குற்ற உணர்வு இருக்கவே கூடாது. ஓகே, என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் என்னமோ சொல்லுவாங்கள்ல, குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. மற்றவங்களை உங்களுக்கு கில்ட்டின்னு சொல்லலாம். நீங்களே அவங்களை கில்ட்டி பண்ணிக்கிறீங்க. சிர்புசலா நான் இல்லை, சிர்புசலான்னு சொல்லுவாங்க. சிர்புசலா குற்ற உணர்வு. சிர்புசலா நீங்கள் சிர்புசலாவாக இருக்கக்கூடாது. மற்றவங்களை உங்களை சிர்புசலாவை ஆக்கலாம். நீங்கள் சிர்புசலாவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நான் சரியாக தான் இருக்கிறேன், சரியாக தான் செய்கிறேன். அப்புறம் தான் மற்றவங்களை நம்புவாங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ குற்ற உணர்வெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக தீபாவளி கொண்டாடுங்க. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சிறப்பாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறேன். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே, குற்ற உணர்வு இன்னிலேருந்து அது இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து இல்லை, இந்த வினாடியிலிருந்து குற்ற உணர்வு எனக்கு இல்லை. ஓகே, சரியா? ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமா இருங்க, சுதந்திரமா இருங்க, ஃப்ரீயாக இருங்க. மனசுக்கு பட்டதை சந்தோஷமாக செய்யுங்க. ஓகே, அதான் ஒரு தத்துவம் சொல்லுவா, இங்கிலீஷில் சொல்லவா, conquer your mind, follow your heart. conquer your mind, follow your heart. எப்படி இருக்கு? அதாவது உங்களோட சிந்தனையை நீங்கள் ஆட்சி செய்யணும். உங்கள் மனசை நீங்கள் பின்பற்றணும். உங்கள் மனசு தான் சிறந்த குரு. சரியா? குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த குருவி கூட ஆமான்னு சொல்லுது. பாருங்கள், சிறப்பு, உண்மை சொல்லுங்க. குருவி கூட ஆமான்னு சொல்லுது. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போம் சந்திப்போம்.